Dear students, this one is commerce class, higher secondary first year. Today we are going to discuss about unit first fundamentals of business, chapter 1 historical background of commerce in the subcontinent. So dear students, let us see about the topic name is role of the government during ancient Tamil Nadu. Here role is foreigners who transacted business were known as yavaners. ஸோ அந்த பிஸ்னஸில் ஃபாரினர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாரினர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா யவனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அரேப்ஸ் ஹூ ட்ரேடட் வித் தமிழ் வேர் கால்டு ஜொனகர். ஸோ அரேபியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரேடட் வித் தமிழ், ஸோ தமிழ்காரங்களோட ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பேர் ஜொனகர். ஓகே, JONAGAR. ஓகே, so Pattinapalai prized Kaveri Pumbattanam as a city where various foreigners of high civilization speaking different languages assembled to transact business with the support of the then kingdom. லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன். அதுலேயுமே பட்டினப்பாலை ப்ரைஸ்டு காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பெரிய சிட்டியில் வந்து ஹோஸ்டல் ஏரியா, டவுன் ஏரியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, மெயின் ஏரியா அப்படிங்கிறது ஃபாரினர்ஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு இடம். ஃபாரினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறக்காக மீட் பண்ணுறக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க அசம்பிள் ஆவாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் பற்றி டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிங்டமில் அதுவும் நடந்துச்சு. ஓகே, ரைட். த ரோல் ஆஃப் த ஸ்டேட் இன் ட்ரேட் ரிலேட்டட் to two aspects, namely adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. இதில் ஸ்டேட்டோட ரோல் என்ன அப்படின்னா ட்ரேடில் அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சஸ்டைன் த ட்ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி ஃபார் டாக்ஸேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் மெஷினரிக்கு உண்டான டாக்ஸேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். டூரிங் த சங்கம் பீரியட் த மெயின் ட்ரேட் routes were passing through thick forest over western gates. ஓகே, சங்கம் பீரியட் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில், இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம். சங்கம் பீரியடில் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் நிறைய ரூட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பால்பன் அப்படின்னு சொல்லி ஒரு சுல்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலைப்பகுதியெல்லாம் ரோட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டூரிங் த சங்கம் பீரியட் த மெயின் ட்ரேட் ரூட்ஸ் வேர் பாசிங் த்ரூ திக் ஃபாரஸ்ட் ஓவர் வெஸ்டர்ன் கேட்ஸ். The state protected the merchant caravans on these trade routes from robbers and wild life. So caravans அப்படிங்கிற the state protected the merchant caravans on these trade routes from robbers, wild life. Okay, so main roads known as பெருவழி were built for the surface transportation. இதில் மெயின் ரோடு அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது பெருவழி அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். சர்ஃபேஸ் அப்படின்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, பிசைட்ஸ் ஸ்டேட் எக்ஸ்பேண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஷிப்பிங் சச் எஸ் போர்ட்ஸ், லைட் ஹவுஸ், வேர் ஹவுஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கப்புறம் பால்பன் அப்படிங்கிற ஒரு சுல்தான் வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஹில்லி ஏரியாஸில் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க. ஸோ அதில் மெயின் ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்காக க்ரியேட் பண்ண ஒன் டைப் ஆஃப் ரூட் தான் பெருவழி அப்படிங்கிறது. ஸோ இது கூட எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கப்பல் போக்குவரத்து, ஷிப்பிங், மெர்சன்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க, ஷிப்பிங் சச்சஸ் ஃபோர்ட்ஸு, துறைமுகம், லைட் ஹவுஸு, வேர் ஹவுஸ், இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. டு ப்ரொமோட் ஓவர்சீஸ் ட்ரேட். மெனி சச் ஃபோர்ட்ஸ் வேர் டெவலப்டு டூரிங் த சங்கம் பீரியட். ஸோ சங்கம் பீரியடில் நிறைய ஃபோர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் காவேரி பூம்பட்டினம் வாஸ் த சீஃப் ஃபோர்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் சோலாஸ் வைல் நாகப்பட்டினம். ஸோ சோலா கிங்டமில் மெயின் ஏரியா அப்படிங்கிறது சீஃப் ஃபோர்ட் அப்படிங்கிறது காவேரி பூம்பட்டினம். இது ஒன் வேல கேட்டுருவாங்க. நாகப்பட்டினம் அண்ட் மரக்காணம், அரிக்கமேடு எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ காவேரிப்பட்டினம் வாஸ் த சீஃப் ஃபோர்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் சோலாஸ் வைல் நாகப்பட்டினம், மரக்காணம் அண்ட் அரிக்குமேடு எக்ஸெட்ரா. வேர் அதர் ஸ்மால் ஃபோர்ட்ஸ் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ கிழக்கு பகுதியில் சின்ன போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. சிமிலர்லி பாண்டியாஸ் டெவலப்டு கொற்கை, சாலையூர்,
கயல், ஸோ என்ன மருங்கூர் பட்டினம், ஸோ மருங்கூர் பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். ஃபாரின் ட்ரேடுக்காக அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் எது அப்படின்னா டெவலப் பண்ணது டெவலப்டு கொற்கை, சாலையூர், கயல், ஸோ மருங்கூர் பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால்டு செக் போஸ்ட் டு கலெக்ட் கஸ்டம் அலாங் வித் ஹைவேஸ் அண்ட் த போர்ட்ஸ். ஸோ அப்போவே நம்மளுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எதைய, செக் போஸ்ட்டை வந்து அப்போவே செக் போஸ்ட்டை நிறுத்தி அப்போவே டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். கலெக்ட் கஸ்டம்ஸ் அலாங் த ஹைவேஸ் அண்டு த போர்ட்ஸ். ஓகே, ரைட். தென் another one is contribution of கௌடில்யா ட்ரூ ட்ரேடு. கௌடில்யா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு ட்ரேடை பற்றி. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேடு. ஸோ கௌடில்யாஸ் அர்த்தசாஸ்திரா டெஸ்கிரைப்ஸ் எக்கானமி இன் மௌரியன் டைம். மௌரியர் ஆட்சி காலத்தில் கௌடில்யா வந்து அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். ஸோ திஸ் brought அவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ்டு சம் 2000 years ago. ஸோ இவர் சொல்கிறத பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டிங் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்கார்டிங் டு கௌடில்யா ட்ரேட் இன் மீடியவேல் இந்தியா வாஸ் சென்ட்ரலைஸ்டு எப்பவுமே சென்ட்ரலைஸ்டாக இந்தியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. அதில் சின்ஸ் த கமோடிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு could not be sold in the location of production. ஸோ கமோடிட்டி ப்ரொடியூஸ்டு could not be sold in the location of production. கமோடிட்டிஸ் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கேயே சேல்ஸ் பண்ணுறதில்ல. த ஸ்டேட் டெசிக்னேட்டட் certain places for selling the commodities. ஸோ ஸ்டேட் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ டிசைனேட்டட் certain place for selling the commodities. உற்பத்தி செய்கிறது ஒரு இடம், ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு இடம், then selling place is another place. Okay, so it levied duties on goods brought into the city could be sold after payment of duty. அப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு பிளேஸில் வந்து ஒரு சிட்டியில் ஒரு கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் இவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். டியூட்டி அப்படிங்கிறது இங்கே டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, only certain merchants were authorized to engage in trade to sell at prices fixed by the chief controller of state trading. ஒரு சில கூட்ஸ் வந்து பர்மிட் பண்ணாங்க, ஒரு சிலர்த்த ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த கூட்ஸ் இந்த ப்ரைஸில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ that type of controller is chief controllers of trade trading. The profit margin allowed for traders ranked between 5% for indigenous goods and 10% for imported goods. ஸோ அப்போவே டியூட்டிஸ் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற கூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 5%, இம்போர்ட் பண்ண கூட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 10% டேக்ஸ் பே பண்ணிவிட்டு அப்புறம் தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ் வாஸ் என்கரேஜ் டு என்ஹான்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பீப்புள். ஸோ ஃபாரின் கூட்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஸோ ஃபாரின் கூட்ஸ் அப்படிங்கிறது லக்ஸூரியஸ் கூட்ஸ் தானே, ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக வாங்கக்கூடிய கூட்ஸ் தான் ஃபாரின் கூட்ஸ் அப்படின்னு மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஃபாரின் கூட்ஸ், என் மொபைல் கூட ஃபாரினுக்கு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, then Kaudilya gave importance for the state in relation to treasury. Okay, very very important. treasury அப்படிங்கிறது அமௌண்ட்டை வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறது, அதிலிருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் ட்ரெஸரி. ஸோ கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டோட சேலரி, கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஃபண்டெல்லாம் இதில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். ஸோ கௌடில்யாவே சொல்லியிருக்கார், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதில் அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற புக்லேயே சொல்லியிருக்காரு. கௌடில்யா கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த ஸ்டேட் இன் ரிலேஷன் டு ட்ரெஸரி, டாக்ஸேஷன், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஸோ அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது இங்கே அசட். அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த் எஸ் த மீன்ஸ் டு ப்ரொமோட் த வெல் பீயிங் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அதுலேயே வெல்த்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி சில ஐடியாக்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. He advocated maintenance of perfect balance between state management and people's welfare through the trading activities. So he advocated maintenance of perfect balance between ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பீப்புளோட வெல்ஃபேருக்கு எப்பவுமே குட் ரிலேஷன்ஷிப்பு அதாவது பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இதில் பேலன்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எந்த காலத்தில்? இந்த பாண்டியாஸ் டைனசிட்டி அப்படிங்கிற காலத்தில், ஓகே, மௌரியர் ஆட்சி காலத்தில் he advocated maintenance of perfect balance between state management and people's welfare through the trading activities. அதுலேயே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னது? சர்ப்ளஸாகவும் இருந்துடக்கூடாது, டெபிசிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு சர்ப்ளஸாகவும் நம்ம கூட்ஸ் அதிகமாகவும் சேல்ஸ் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி கூட்ஸை வந்து கம்மியாகவும் நம்ம வாங்கிடக்கூடாது. ஸோ அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இன்புட் அவுட்புட் மேபி சேம், தட் ஒன் இஸ் பேலன்ஸ். ஓகே, ரைட். தென் அனதர் ஒன் டாபிக் இஸ் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் காமர்ஸ் அண்ட் ட்ரேடு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வாஸ் ப்ராஸ்பரஸ் ஈவன் டூரிங் த medieval period from 12th to 16th centuries despite political upheavals. ஓகே, ஸோ 12th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பால்பன் வாஸ் த ஃபஸ்ட் சுல்தான் ஹூ பேவ்ட் த வே இன் தி பால்பன் அப்படியே நம்ம சொன்னோம் இல்லையா, பால்பன் வாஸ் த ஃபஸ்ட் சுல்தான் த பேவ்ட் த வே dense forest and helped traders and their commercial caravans to move from one market place to others. ஸோ பால்பன் அப்படிங்கிற ஒரு சுல்தான் ஃபாரஸ்ட்லையெல்லாம் ரோடு இதெல்லாம் போட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி அந்த கூட்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரியேட் பண்ணி தந்திருக்காரு. தென் ஸோ அலாவுதீன் கில்ஜி brought the price to a very low ebb. ஸோ அலாவுதீன் கில்ஜியுமே brought into price to a very low ebb. அவருடைய பங்குக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. He encouraged import of foreign goods from Persia and subsidized the goods. ஸோ இவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இதுக்கு, இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ், ஃபாரின்லேருந்து கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலாவுதீன் கில்ஜி ஃப்ரம் பெர்சியா அண்ட் subsidized the goods. Then Arabs were dominant players in the Indian foreign trade. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது. என்ன டாப்பிக்கு? காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் 12th செஞ்சுரியிலேருந்து 16th செஞ்சுரி வரைக்கும் பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. பால்பன் வந்து ஃபஸ்ட்டு சுல்தான், காடுகளில் மலைகளில் ஹில்லி ஏரியாஸ் எல்லாம் ரோடு போட்டிருக்காரு. தென் அலாவுதீன் கில்ஜி வந்து இம்போர்ட்டு பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணுறாரு, கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரேப்ஸ் வேர் டாமினன்ட் பிளேயர்ஸ் இந்த இந்தியன் ஃபாரின் ட்ரேடில் அரேபியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. தென் நெவர் டிஸ்கரேஜ்டு இந்தியன் ட்ரேடர்ஸ் லைக் தமிழ்ஸ் குஜராத் எக்ஸெட்ரா. ஸோ இவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்ஸு குஜராத்தீஸ் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. த ட்ரேட் பிட்வீன் த கோஸ்டல் போர்ட்ஸ் வேர் இன் தி ஹேண்ட்ஸ் அண்ட் மார்வரிஸ் அண்ட் குஜராத்தீஸ். ஸோ 4 டவுனெல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. யாருக்கிட்ட? மார்வரிஸ் அண்ட் குஜராத்தீஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலாக இருந்துச்சு. த ஓவர்லேண்ட் ட்ரேட் வித் சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் ஆசியா வாஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் முல்தானிஸ் who were Hindus and Kursanis who were Afghans, Iranis and so on. ஸோ நிறைய பேர் இதில் வந்திருக்காங்க. ஸோ முல்தானிஸ், ஆசியஸ், ஹிந்துஸ், ஸோ குர்சானிஸ், வேர் ஆப்கன்ஸ், ஈரானிஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நேம் கூட இவங்களுக்கு கரெக்டான இதில். ஸோ ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தென் டூரிங் சுல்தானி பீரியட் ட்ரேட் ஃப்ளோரைஸ்டு டியூ டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கரன்சி சிஸ்டம் பேஸ்டு ஆன் சில்வர் அண்ட் காப்பர். சில்வர் அண்ட் காப்பருக்கு மட்டும் இவங்க கரன்சி சிஸ்டம் வந்து அதிகமாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ட்ரேட் ஃப்ளோரைஸ்டு டியூ டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கரன்சி சிஸ்டம் அண்ட் பேஸ்டு ஆன் சில்வர் அண்ட் காப்பர். ஸோ மூரிஸ் ட்ராவலர்ஸ் described the teeming market of big cities of the Gangetic Plains, Malwar, then Gujarat and South India. The important trade centers were, அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் எது இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் வேறு டெல்லி, மும்பை, அகமதாபாத்,
Sonargaon, Jampur, Lahori and so on. இந்த மாதிரி நிறைய இருக்குது. Then burgeoning foreign trade led to the development of marketplace in the towns and villagesல இது இருந்திருக்கு. இந்தியாஸ் கேண்டிகிராஃப்ட் கமாண்டட் ஏ குட் ஃபாரின் மார்க்கெட். கேண்டிகிராஃப்ட்ஸு குட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுல இந்தியா வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. இந்தியா இம்போர்ட்டட் ஹார்சஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், கிளாஸ்வேர், ஹை கிளேட் டெக்ஸ்டைல்ஸ், ரா ஸ்கில்ஸ், கொரல்ஸ், சென்டட் ஆயில், தென் வெல்வெட்ஸ் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து இந்தியா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் எங்கேருந்து? ஃப்ரம் கபூல், அரேபியா, யூரோப், வெஸ்ட் ஆசியா அண்டு சைனாக்கிட்டேருந்து அப்போ இருந்தே நிறைய கூட்ஸும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலேசியா, சைனா அண்ட் ஃபார் ஈஸ்ட். ஸோ அவங்களுமே எக்ஸ்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சைனா கூட இருந்திருக்கு பாருங்கள். எந்தெந்த மாதிரி கூட்ஸு இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலேசியா, சைனா, ஃபார் ஈஸ்ட். So trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade via land route with Kota, Khyber Pass, Iraq and Bukhara. Okay, the traders of Malabar, Gujarat and foreign shelters in the ports of Calcutta, Kumkat and Mangalore controlled the major business sectors in fort. So this is the commerce and trade North India. Okay, ஸோ இதில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிளேஸில் நிறைய விதமான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த வீடியோ ஒரு தடவை வேணால் நீங்கள் கேளுங்க, புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்சியர் ட்ரேட் சென்டர்ஸ் இன் தி கோஸ்டல் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. அது தனியாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் பாருங்கள். Important ancient trade centers in the coastal region of Tamil Nadu. First one is Alambarai, then Alangulam, then Pumbugar, Marakkanam, then Basava Samutram, then Mylapore. Okay, then Alambarai பற்றி சில additional information. Location situated 20 km southeast of Madurakandam in Kanjipuram district. Significance: it was once a flourishing place of commerce. A mint also existed. Okay, right. இதை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. தென் another one is ஆலங்குளம். ஏ லொக்கேஷன் ரிவர் வைகை கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ. ஆலங்குளம் லொக்கேஷன் ஏ வில்லேஜ் சிச்சுவேட்டட் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அட்டன்கரை confluence of river Vaigai situated near Sri Lanka. Significance: finding large number of fort sites of Mediterranean origin. So Roman coins of Valentine II, Arcadius Theodosius II, part sets with Roman ship graffiti, sets with two lady fingers identified with Egyptian origin, Tamil Brahmi sets with Ceylon Brahmi scripts and found in an ancient Roman fort. The department carried out excavation in 8th season and the collected artifacts. So artifacts revealed into Roman trade conduct. Okay, so ஆலங்குளம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுவும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, ரைட். another one is பூம்புகார். பூம்புகார் பற்றி நம்ம சொன்னதான் உள்ளே படிச்சது தான் தெளிவாக வெளியில் சொல்கிறோம். பூம்புகார் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? The southern Coromandel coast, mostly within the territory of Tamil Nadu state, is thick with history. Historyல அது மெயினான பார்ட்டு. This history is not only of the European colonization but goes back to the ancient times when many places along the coast were centers of international trade. One such place which said to have flourished from 200 BC onwards in பூம்புகார். The seaside town, which was once second capital of Chola dynasty, second capital of the Chola dynasty, and a major center of international trade with both eastern and western people. Okay, silk appears to be a major items export from here.
சில்க் வந்து மேஜர் ஐட்டமாக இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பூம்புகார்லேருந்து. த ஏன்சியன்ட் போர்ட் வாஸ் டிஸ்ட்ராய்டு and is now found by the archaeologists submerged of the coast for up to 5 kilometer. இது அடுத்ததோட சேர்த்துட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ erosion of land or a tsunami was cited as possible causes. ஸோ சுனாமி வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபால்ட் ஆகிருக்கு. திஸ் ஒன் இஸ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பூம்புகார். ஸோ இதை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட் பண்ணுற பிளேஸாகவும் கூட இந்த பூம்புகார் இருந்திருக்கு. சில்க் அப்படிங்கிறது மெயின் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கூட்ஸாக இருந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.